ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி மசாலா போண்டு செய்யலாம். அதாவது உருளைக்கிழங்கு போண்டை நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான மசாலா நம்ம இப்போ ரெடி பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு மசாலா ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி ஆற வச்சிடணும். அதுக்கு தேவையான பொருள் உருளைக்கிழங்கு ஒரு 4 வேக வச்சுக்கோங்க. பட்டாணி, கேரட், பீன்ஸ் உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அது யூஸ் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா ஒரு 2-3 எடுத்து நம்ம நல்லா மெலிசாக சாப் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். பிறகு கருவேப்பிலை மெலிசாக சாப் பண்ணிக்கலாம். ஒரு 3 வெங்காயம் நம்ம நல்லா மெலிசாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு நல்லா க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி பாயில் பண்ணி சைடில் எடுத்து நம்ம வச்சுக்கலாம். இப்போ வெங்காயம் கட் பண்ணியாச்சு. இப்போ உருளைக்கிழங்கு நல்லா ஆற விட்டு அந்த தோலெல்லாம் எடுத்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி சைடில் எடுத்து வச்சுக்கலாம். இது உருளைக்கிழங்கு மசாலா நம்ம செய்ய போகிறோம் போண்டாக்காக. இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணிப்போம். ஸ்மாஷ் பண்ணி சைடில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடலை மாவு நம்ம ப்ளெயின் கடலை மாவு நான் எடுத்திருக்கேன். ஒரு அரை கிளாஸ் நம்ம ப்ளெயின் கடலை மாவு எடுத்துக்கலாம். ஒரு பாதி டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சிறிதளவு உப்பு, சிறிதளவு பெருங்காயப்பொடி, சிறிதளவு சோடா மாவு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு நம்ம இட்லி மாவு எப்படி அந்த பதத்துக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி சைடில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த பாருங்கள், இட்லி மாவு பதத்துக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது போண்டாக்காக நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ உருளைக்கிழங்கு மசாலா நம்ம வதக்கிக்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. ஆயில் கொஞ்சமாக போடுங்க. ஒரு பாதி டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் நாங்கள் கட் பண்ணி வச்சுருக்கல வெங்காயத்தை போட்டுக்கோங்க. பச்சை மிளகா, கருவேப்பிலை, பட்டாணி இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கியாச்சு. இதில் சிறிதளவு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தா ரொம்ப நல்லது. ஏன்னா உருளைக்கிழங்கு இருக்கிறதால நம்ம அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதற்கு தேவையான சால்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விடுவோம். அதுலேயே மஞ்சள்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம பச்சை மிளகா போட்டுக்கோம் காரத்துக்கு. ஸோ சிறிதளவு நம்ம மிளகாத்தூளை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பெருங்காயம் பொடி போட்டுக்கோங்க கொஞ்சோண்டு. அவ்வளோதான், வதங்க நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோஸ், அதாவது உருளைக்கிழங்கு நம்ம இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்ல ஒரு ஆவி வரட்டும். அதாவது நல்லா சூடாகிட்டோம். இது நிறைய குக் பண்ண வேண்டாம். ஏன்னா உருளைக்கிழங்கு ஆல்ரெடி குக் ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு ஒரு ஆவி வந்த உடனே நம்ம இது சைடில் எடுத்து ஆற வச்சிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சது. நம்ம சைடு எல்லாம் எடுத்து வச்சுப்போம். இது நல்லா ஆறின உடனே இந்த மசாலாவை நம்ம சின்ன சின்ன உருண்டையாக பால்ஸ் மாதிரி நம்ம செஞ்சு அந்த மாவில் டிப் பண்ணி போண்டா மாதிரி நம்ம வறுத்து எடுக்க வேண்டியது தான். அவ்வளோதான், உருளைக்கிழங்கு போண்டா நம்ம அழகாக வீட்டிலையே ரெடி பண்ணிக்கலாம். சுவையான டேஸ்டியான உருளைக்கிழங்கு மசாலா போண்டா பாருங்கள். இப்போ நம்ம இப்படி போட போகிறோம். இந்த மாதிரி கடையில் நல்ல எண்ணெய் சூடு ஆன உடனே நம்ம போட்டு எடுக்க வேண்டியது தான். சூப்பரான உருளைக்கிழங்கு மசாலா போண்டா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா வேகணும். அதாவது மீடியம் ஃப்ளேமில் விட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், முடிஞ்சது. அவ்வளோதான், எடுத்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். கடையில் வாங்குறதை விட நம்ம வீட்டிலையே அழகாக சுவையான டேஸ்டியான உருளைக்கிழங்கு மசாலா போண்டா நம்ம ரெடி பண்ணியாச்சு. வாங்க இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பானூஸ் கிராண்ட் ஃபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.